பயம் என்றால் என்ன? அதன் விளைவு ஏன் மிகவும் தீங்கு விளைவிக்கிறது? பயத்தை வெல்வது மற்றும் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிப்பது எப்படி? ஒரு பெண் ஏன் பயத்தின் பொறியிலிருந்து வெளியேற வேண்டும்? சிக்கல்களை எவ்வாறு சமாளிப்பது? பயம் எழுகிறது ஏனென்றால் நீங்கள் வாழாமல் உங்கள் எண்ணங்களில் வாழ்கிறீர்கள். ஒவ்வொரு நொடியும் உங்கள் பயம் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதுதான். தடுமாற்றம். உங்கள் பயம் உண்மையில் இல்லாத ஒன்றை பற்றியதாக இருந்தால் அது 100% கற்பனையே. இல்லாத ஒன்றைக் கண்டு பயப்படுவது பைத்தியக்காரத்தனம் எனப்படும். நினைவுகளின் மற்றொரு பகுதி கற்பனை. மேலும் ஒரு வகையில் இரண்டுமே கற்பனையே, ஏனென்றால் இவை இரண்டும் இப்பொழுது இல்லை. நீங்கள் உங்கள் கற்பனையில் மூழ்கியிருக்கிறீர்கள். அதுவே உங்கள் பயத்திற்கு ஆதாரம். நீங்கள் எல்லைகளை வரைந்து உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை மட்டுப்படுத்தினால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அது உங்கள் வாழ்க்கையிலிருந்து உங்களை அழைத்து செல்கிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகி செல்வீர்கள். இதுதான் உண்மை. நீங்கள் பயப்படும் போது சுதந்திரமாக உணர முடியாது. உங்களால் பாட முடியாது, நடனமாட முடியாது, சுதந்திரமாக சிரிக்க முடியாது, அழ முடியாது, நிஜ வாழ்க்கை நிறைந்த எதையும் செய்ய முடியாது. நீங்கள் இங்கே உட்கார்ந்து உங்கள் வாழ்க்கையை பற்றியும் அதன் ஆபத்துக்களை பற்றியும் அழலாம். முதலில் உடல் வலுவாக இருக்க வேண்டும். உடலையும் மனதையும் ஒரே நேரத்தில் பலப்படுத்த வேண்டும் என்றார் சுவாமி விவேகானந்தர். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நல்ல உடல் தகுதியை அடையுங்கள். முடிந்தால் ஏதேனும் தற்காப்பு கலை பயிற்சியில் சேரவும். உடல் ரீதியாக வலுவாக இருங்கள் மற்றும் ஒருபோதும் நோய்வாய்ப்படாத உணவு பழக்கங்களை பின்பற்றுங்கள். இவை உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை தரும். ஒரு பிரச்சனை அல்லது ஒரு சூழ்நிலையை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும். அதிகபட்ச சாத்தியமான இழப்பை கருதுங்கள். அதை ஏற்றுக்கொள். இப்பொழுது தைரியமான அந்த சூழ்நிலையும் நபரையும் எதிர்கொள்ளுங்கள். தைரியமாக இருந்தால் நிறைய நல்லது செய்ய முடியும். எனவே தைரியமாக இரு. இந்த முறை இல்லாவிட்டால் அடுத்த முறை அதே சூழ்நிலையை அல்லது நபரை நீங்கள் நினைப்பது போல் எளிதாக எதிர்கொள்வீர்கள். பயப்படுவதால் எந்த சூழ்நிலையும் தவிர்க்க முடியாது. அச்சமின்மை ஒரு நொடியில் சொர்க்கத்தை கூட அடையும். சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். நான் வாலிபனாக இருந்தபோது ஒரு பூனை இரவில் என் காலை மிதித்து கடந்து சென்றன. ஏதோ ஒரு பயம், ஏதோ நடக்கப் போகிறது என்று பயந்த நான் 3 வினாடிகளில் மாடியை அடைந்தேன். அது ஒரு சில பொருட்களை வைக்க மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறிய மாடி. அங்கு நான் எப்படி சென்றேன் என்று எனக்கு தெரியவில்லை. பயந்து எழுந்து பார்த்தேன். அது ஒரு கனவு. கனவு கூட நம்மை பயமுறுத்துகிறது. நிஜ வாழ்க்கையில் நாம் பயந்து கொண்டிருப்பதை தான் நமக்கு கனவாக வருகிறது. நீங்கள் நேர்மையாக இருங்கள். நீங்கள் தவறாக இருக்கும்போது எப்பொழுதும் விலகி செல்லுங்கள். மற்றவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டும்போது உடனடியாக உங்களை திரித்து கொள்ளுங்கள். தீங்கற்ற ஒன்றை செய்யுங்கள். மற்றவர்கள் மட்டுமல்ல, உங்களிடமும் பதில் இருக்கிறது. தேவையில்லாத சந்தோஷம் கிடைத்தால் அதை எப்படி சமாளிப்பது என்று யோசிப்பதில்லை. ஏனென்றால் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியை விரும்புகிறோம். அந்த சந்தோஷம் எந்த ரூபத்தில் வந்தாலும் எத்தனை நாட்கள் ஆனாலும் பிரச்சனை இல்லை. இக்கட்டான நிலைதான். கரையில் மீன் போல் துள்ளி குதிப்போம். காரணம் கஷ்டம் பிடிக்காத தத்துவம்தான். சிறு கஷ்டமானாலும் சரி, பெரிய கஷ்டமானாலும் சரி, வரக்கூடாதுன்னு ஆசைப்படுவோம். எந்த நாளும் ஒரே மாதிரி இல்லை. எந்த நொடியும் நம்முடன் நிரந்தரமாக இல்லை. அந்த நொடியை தாண்டி நம்மால் அந்த நொடியில் இருக்க முடியாது. எழும்பும் அலையாக இருந்தாலும் கரையை அடையும் போது அடங்க வேண்டும். காலில் தட்டிவிட்டு திரும்பி போக வேண்டும். பாதங்களை தொட்டு குளிரச் சென்ற அலைகள் போல. எப்பொழுதும் சந்தோஷம் நம்முடன் தங்குவது போல. நம் பெரியோர்கள் எப்பொழுதும் இருளை ஒளி என்று சொல்வார்கள். அதனால்தான் வெளிச்சம் இருட்டாக இல்லை. இன்று கஷ்டம் என்றால் நாளை மகிழ்ச்சி. அந்த எண்ணம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். எது நடந்தாலும் அது நல்லதுதான் என்ற எண்ணம் நமக்குள் வலுப்பெற வேண்டும். என்ன கஷ்டம் வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தியும் திறமையும் நம்மிடம் இருப்பதை நிரூபிக்க வேண்டும். ஒரு மரக்கிளை போல ஓய்வில்லாமல் இருக்காதே. இதயம் முழுக்க தைரியம். நீங்கள் ஆழ்ந்த மூச்சை எடுத்தால்
ஒரு பிறவிக்கு உங்கள் இதயத்தில் போதுமான நம்பிக்கையை நீங்கள் உணர வேண்டும். உங்களுக்கு முன்னால் இருக்கும் உலகத்தை பார்த்து பயப்பட வேண்டாம். அத்தனை பேரும் முகத்தில் அறைந்தவர்கள். ஒரு சிறிய சிரமம் ஏற்பட்டால் அவர்கள் பயப்படுகிறார்கள். எங்கும் பார்க்காதே, அவன் கண்களால் நேராக பார், முறைத்து பார். அந்த தோற்றம் ஒரு மனிதனை நடுங்க வைக்க வேண்டும். வளர்த்து வந்த தைரியமெல்லாம் தீர்த்து போக வேண்டும். தெளிவான எண்ணங்கள், சீராக இருங்கள். வாழ்க்கையில் உறுதியான நம்பிக்கை வேண்டும். உங்களை நேசிக்கவும் நீங்கள் ஒன்றை செய்ய விரும்பினால் நிச்சயமாக அதை செய்யுங்கள். சுற்றிலும் 10 பேருடன் பணத்தை பார்த்து கொண்டு பெரியதாக உணராதீர்கள். கோழைகள்தான் மக்களிலும் பொருட்களிலும் சுகம் தேடுகிறார்கள். நீ ஒரு அரசன். உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு தைரியத்தை அளிக்க வேண்டும். ஆனால் வெளியில் எங்கேயாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது பயப்படுகிறீர்கள். தனித்து வாழ். உன்னை சுற்றி உலகம் இல்லை என்று எண்ணி வாழ். உலகில் உள்ள மக்கள் அனைவரும் மறைந்தாலும் தைரியமாக வாழலாம் என்ற உன்னத உள்ளத்தின் துணிவோடு வாழுங்கள். அரை மணி நேரம் தைரியமாக இருந்துவிட்டு இன்னும் அரை மணி நேரம் பயப்படுகிறீர்கள் அல்லது கூச்சப்படுகிறீர்கள். ஏன் இப்படிப்பட்ட பரிதாப நிலை? கஷ்டத்தை நம்பு. தைரியமும் தன்னம்பிக்கையும் தானே வரும். நீங்கள் படும் கஷ்டங்கள்தான் உங்கள் வெற்றியாளராக மாற்றும். மக்களின் பாதுகாப்பின்மைகளை ஒதுக்கி வைக்கவும் வெற்றியாளராக நில்லுங்கள். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் இதயத்தை தைரியமாக வரிசைப்படுத்துவார்கள். உணவு, உறக்கம், பயம் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவை உயிரினங்களின் இயல்பான குணங்கள். பயம் இல்லை என்றால் ஆபத்தை தேடுகிறோம். பயம் மிதமாக இருக்க வேண்டும். எதற்கு அஞ்ச வேண்டும் என்று பயப்பட வேண்டும். கடவுள் பயம் நல்லது. கடவுள் இருப்பதை நம்பவில்லை என்றால் நீங்கள் தர்மத்திற்கு பயப்பட வேண்டும். மனிதனை ஆட்கொள்ளும் மிகப்பெரிய பயம் மரண பயம். மரணம் தவிர்க்க முடியாதது என்பதை அறிந்தால் அதை பற்றி பயப்படுவது இயற்கையானது. பலருக்கு பேய் என்றால் பயம். இதற்கு காரணம் குழந்தைகளாக இருந்தபோது பாட்டி தாத்தா சொன்ன கதைகள். ஒருவரை பயமுறுத்துவது மற்றவர்களை மகிழ்விப்பது. இது அவர்களின் மூளையின் வேதியியல் காரணமாகும். வளர வளர நமக்கு பல பயங்கள் ஒன்று கற்றுக்கொள்வோம். இவை கற்காமல் இருக்க வேண்டும். அதிக படைப்பாற்றல் உள்ளவர்களுக்கு பயம் அதிக, தர்க்கம் உள்ளவர்களுக்கு பயம் குறைவாக இருக்கும். கடந்த கால அனுபவங்களாலும் பயம் ஏற்படுகிறது. ஹார்மோன்கள் செயல்படும் விதத்தில் உள்ள வேறுபாடுகளாலும் பய உணர்வு ஏற்படுகிறது. சில மருந்துகள் மாயத் தோற்றம் மற்றும் பீதி தாக்குதலை ஏற்படுத்தலாம். பயத்தை வெல்ல முடியாவிட்டால் அதை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதை ஏற்றுக்கொள். உங்கள் பயம் உங்கள் பலவீனம் என்பதால் அதை யாரிடமும் சொல்லாதீர்கள். நீங்கள் மற்றவர்களால் சுரண்டப்பட வாய்ப்பு உள்ளது. சூழ்நிலையை பொறுத்து பயம் வலுவாக இருக்கலாம் அல்லது இல்லை. அது பலவீனமாக இருக்கலாம். பொதுவாக நம்மிடம் இருப்பதெல்லாம் அர்த்தமற்ற, ஆதரவற்ற அச்சங்கள். மரண பயத்திற்கு பிறகு எதிர்காலத்தை பற்றிய பயம் பலருக்கு மிகவும் பொதுவானது. சூழலை பொறுத்து பயம் ஒரு பலமாகவோ அல்லது பலவீனமாகவோ இருக்கலாம். பொதுவாக நம்மிடம் இருப்பதெல்லாம் அர்த்தமற்ற, ஆதரமற்ற அச்சங்கள். மரண பயத்திற்கு பிறகு எதிர்காலத்தை பற்றிய பயம் பலருக்கு மிகவும் போதுமானது. என்ன தெரியுமா? பெரும்பாலான மக்கள் பயப்படுவதை விரும்புகிறார்கள். அதனால்தான் பல திரைப்படங்களுக்கு பயம் ஒரு மூலப்பொருளாக இருக்கிறது. சிலர் பயமுறுத்த விரும்புகிறார்கள். சிறுவயதில் கதவு சத்தத்தை வைத்து பயன்படுத்துவோம். தைரியம் போன்றவற்றை வளர்த்து கொள்ள முதலில் அதை நம் செயல்களில் வளர்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரை கவனித்து வளர்வதால் நம் வார்த்தைகளும் கைகளும் ஒத்துப்போகாமல் இருக்கும்போது குழந்தைகளிடம் மாற்றத்தை கொண்டு வருவது கடினம். குழந்தைகளுக்கு தவறுகள் பற்றி சொல்லித்தராமல் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. அவர்களின் எதிர்காலத்திற்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய சிறிய விஷயங்களில் முடிவுகளை எடுக்க அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். முதலில் நாம் சிறு தவறுகள் செய்யும்போது நமது எதிர்வினை அளவை குறைப்பதுடன் நமது வார்த்தைகளில் உள்ள எதிர்மறையும் குறைக்க வேண்டும். அம்மாதான் இது போன்ற விஷயங்களில் முதன்மையான பங்கு. நான் கவனித்த வரையில் சமீப காலமாக குழந்தைகளை அதிக உணர்வுத்திறன் உள்ளவர்களாக மாற்றுவதில் தாய்மார்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். மேலும் பள்ளியில் குழந்தைகளுக்கு இடையே நடக்கும் சிறிய விஷயங்களுக்கு கூட அவர்கள் எதிர்வினையாற்றுகிறார்கள். குழந்தைகளின் மன வளர்ச்சியில் அவர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று தாய்மார்கள் கூறுகிறார்கள்.
குழந்தைகள் ஒருவரை அடையும் வரை அவர்கள்தான் அதிக தொடர்பு கொள்கிறார்கள். குறிப்பிட்ட வயது. புத்தகங்களை தவிர்த்து குழந்தைகள் எவ்வளவு நேரம் அதிக விளையாட்டுக்களை விளையாடுகிறார்கள் என்பது அவர்களுக்கு மன ரீதியாக வலுவாகவும் நல்ல விஷயங்களாகவும், குறிப்பாக பிரச்சனைகளை எவ்வாறு சமாளிப்பது என்பது அவர்களுக்கு உதவும். எப்படி எதிர்கொண்டோம் என்பதை அனுபவங்கள் சொல்லும்போது உள்ளடக்கத்தை விட நேரத்தை பார்க்க வேண்டும். ஒரு நல்ல விஷயத்தை தவறான நேரத்தில் சொன்னாலும் அது அவர்களின் தோளில் ஏறாது. பயிர்களும் குழந்தைகளும் அவரவர் வேகத்தில் வளர வேண்டும். நாமும் வலுவாக இருக்கிறோம். வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகளைக் கண்டு முதியவர்கள் தைரியமும் முன் உற்சாகமும் படிப்படியாக குறைவது இயல்பு. ஏனென்றால் உடலின் மீது முன்பு இருந்த பிடிப்பும் கட்டுப்பாடும் குறைந்து கொண்டே வருகிறது. அவர்களின் குழந்தைகள் தங்கள் உடல் நலத்தில் அதிகம் அக்கறை காட்டுவதில்லை. ஆனால் கவலைப்பட தேவையில்லை. ஒருவரது உடலில் பொறுமை இருக்கும்போது யோகாசனம், கடவுள் பக்தி, பின்பற்றும் ஆரோக்கிய கொள்கைகள் ஆகியவை மனிதனுடன் நிற்கும். தைரியம் கொடு. பொறுமையாக இருந்தால் முட்டாள் என்றோ நினைக்காமல் முதுமையில் தைரியம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வெளிப்படுத்தும். எனவே இளமையில் மட்டுமல்ல, எந்த நிலையிலும் நம் மனதை கடவுளால் நிரப்பி நம்பும்போது எந்த ஒரு கடினமான பிரச்சனையும் தீர்க்க முடியும் அல்லது கடவுளின் பிரார்த்தனை செய்து எளிதாக உதவி பெறலாம். முஸ்லிம் படையெடுப்பின் போது இது நடந்தது. அந்த முஸ்லிம் பேரரசரின் பெயர் தெரியவில்லை. விசாகப்பட்டினம் அருகே உள்ள சிம்மாசனம் கோவிலை முஸ்லிம் பேரரசரின் படை ஆக்கிரமித்த போது அவர்களை எதிர்கொள்ள யாரும் இல்லை. கோயில் ஒரு சிறிய குன்றின் மீது அமைந்துள்ளது. கோவில் விரைவில் இடிக்கப்படும். மக்களும் பக்தர்களும் செய்வதறியாது தவிக்கின்றனர். அவர்கள் அனைவரும் நரசிம்மரை வணங்குகிறார்கள். சுவாமி, உனக்காக இருந்தால் கோவிலை காக்க வேண்டிய அவசியமில்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்கள் பக்தர்களுக்கு கோவிலை காக்க வேண்டும். சுவாமி உதவுங்கள் என்று வேண்டினார்கள். மரங்களுக்கு மத்தியில் எங்கிருந்து வந்தன என்று தெரியவில்லை. ஆனால் சில 1000 தேனீக்கள் திடீரென முஸ்லிம் மன்னனின் படையை தாக்கி கடிக்க ஆரம்பித்தன. அவர்கள் ஏற்படுத்திய எரிப்பு கூட சாதாரணமாக எரியும் நெருப்பு அல்ல. அந்த அடியால் இராணுவம் மலை ஏறுவதை நிறுத்திவிட்டு கீழே இறங்கியது. 2ஆம் முறை முயற்சி செய்ய போனால் இந்த முறை முயன்றால் இராணுவம் இறங்காது, பிணங்கள்தான் கீழே இறங்கும் என அப்பகுதி மக்களும் பக்தர்களும் தைரியம் கொண்டு தடுத்தனர். அதனால் தப்பி ஓட முடிவு செய்தனர். கடவுள் எப்பொழுதும் நம்முடன் இருக்கிறார் என்று நாம் நம்பினால் ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்க்க முன்னோக்கி செல்லுங்கள். நம்பிக்கையை இழக்காதீர்கள். எந்த பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு என்று நம்புங்கள். நம்பிக்கையை இழப்பது எல்லாம் துன்பங்களில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். துன்பத்திலிருந்து கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். அவை உங்களை வலிமையான மற்றும் புத்திசாலித்தனமான நபராக மாற்ற உதவுகின்றன. நன்றி உணர்வை வளர்த்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.